ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உலக புகழ்பெற்ற சித்திரை விழா ஆண்டுதோறும் நடக்குங்க. இந்த ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 29 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி மாசி வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தாங்க. மே 6 அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடந்ததுங்க. மே 8 மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருக்கல்யாணம் நடந்தது. மே 9 மாசி வீதிகளில் தேரோட்டம் நடந்தது. மே 10 தீர்த்தவாரி உற்சவம் ஆகியவை கோலாகலமாக நடந்ததுங்க. இந்த நிலையில் நேற்று இரவு 12 மணி அளவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த மலர் மாலையை அணிந்து பெருமாள் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தாரு. இன்று அதிகாலை 3 மணி அளவில் தங்க குதிரையில் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றுக்கு அழகர் புறப்பட்டாருங்க. காலை 5:45 மணியில் இருந்து 6:05 மணிக்குள் வைகையில் இறங்கி பக்தர்களுக்கு அருள்பாலிச்சாரு. இதற்கிடையே வைகை ஆற்றுக்கு செல்லும் வரையில் பொதுமக்கள் கள்ளழகர் வேடமணிந்து வந்திருந்த பக்தர்களும் தண்ணீரை பீச்சி எடுத்து கோவிந்தா கோவிந்தா என கோஷம் எழுப்பினாங்க. இதைத் தொடர்ந்து காலை 7:25 வரை வைகை ஆற்றில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தாரு கள்ளழகர். ஒவ்வொரு ஆண்டும் கள்ளழகர் எந்த நிற ஆடையில் ஆற்றில் இறங்குகிறார் என்று முக்கியமாக பார்க்கப்படுதுங்க. எந்த நிறத்தில் இறங்குகிறாரோ அந்த வண்ணத்திற்கு ஏற்ப நாட்டில் நல்லது கெட்டது நடக்கும் என்பது ஐதீகம். கள்ளழகரின் அலங்கார பெட்டிக்குள் பச்சை, சிகப்பு, வெள்ளை, மஞ்சள் உள்ளிட்ட வண்ணங்களில் பட்டாடைகள் வைக்கப்பட்டிருக்கும். தலைமை பட்டர் அலங்கார பெட்டிக்குள் கைவிட்டு ஏதேனும் ஒரு வஸ்திரத்தை கையில் எடுப்பாருங்க. அதுல எந்த நிற பட்டாடை வருகிறதோ அதுதான் கள்ளழகருக்கு அணிவிக்கப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டும் பச்சை பட்டு உடுத்தி இருக்கிறாரு. அதனால இந்த ஆண்டு நாடு செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதுவே சிகப்பு நிற பட்டு வந்திருந்தால் நாடு செழிப்பாக இருக்காது, அமைதியாக இருக்காது அப்படின்னு அர்த்தம். வெள்ளை வந்திருந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்கும். மஞ்சள் வந்திருந்தால் மங்களகரமான நிகழ்வுகள் அதிகம் நடக்கும். இப்படி ஒவ்வொரு வண்ணத்திற்கும் ஒரு ஐதீகம் உண்டுங்க. கடந்த ஆண்டும் கள்ளழகர் பச்சை பட்டு உடுத்தி தான் ஆற்றில் இறங்கினார். இந்த ஆண்டும் பச்சை பட்டு உடுத்தி தான் இறங்கி இருக்கிறாரு. அதனால நிச்சயம் நாடு செழிப்பாக இருக்குங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.